பிறந்தவன் இறந்திடுவான், இறந்தவனும் பிறந்திடுவான். தவிர்க்க முடியா சூழலில் கவலை கொள்வது சரியல்ல. ஹரியோம். இந்த பாடலில் ஜாத்தஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு, பிறந்தவனுக்கு இறப்பு நிச்சயமானது. துருவம் ஜன்ம மிருத்யஸ்ய ச, இறந்தவனுக்கு பிறப்பு நிச்சயம். ஆம், பிறந்தவனுக்கு இறப்பு நிச்சயம். உலகில் மனித வாழ்க்கையில் எது நிச்சயமோ இல்லையோ, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமானது. ஆம், இறப்பு. பிறந்த ஒவ்வொருவனும் பிறந்த ஒவ்வொன்றும் இறந்தே ஆக வேண்டும். இதில் மாற்று கருத்து இல்லை. அது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு இறந்தவனும் பிறப்பான். இறந்தவனுக்கு பிறப்பு நிச்சயம். இறந்த எந்த ஜீவனுக்கும் பிறப்பு நிச்சயம். ஆம், பிறந்தவனுக்கு இறப்பு நிச்சயம், இறந்தவனுக்கு பிறப்பு நிச்சயம். இது தவிர்க்க முடியாத விஷயம். ஒன்று, இறந்த காலத்தில் நாம் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. அதில் நமக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. அது போலத்தான் நிகழ்காலத்தில் நடப்பதையும் நம்மால் மாற்ற இயலாது. இது எவ்வளவு உண்மையோ அதை போலத்தான் எதிர்காலத்தில் நடக்க இருப்பதையும் நாம் மாற்ற முடியாது. ஏனெனில் இந்த வாழ்க்கை ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. ஆம், இந்த யுத்தம் கூட நிச்சயிக்கப்பட்ட ஒன்றுதான். ராமரை தசரதர் 14 ஆண்டு காலம் வனவாசம் செல் என்று சொல்லும் பொழுது ராமபிரான் எந்த ஒரு வருத்தத்தையும் கவலையையும் தன் முகத்தில் காட்டிக்கொள்ளவில்லை. கிருஷ்ணன் கூட சகாதேவனிடம் சென்று இந்த யுத்தம் தேவையா வேண்டாமா என்று கேட்கும் பொழுது சகாதேவன் சிரித்து கொண்டு சொல்கின்றான், ஹே கிருஷ்ணா, இது ஏற்கனவே உன்னால் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. நான் கூறுவதினால் இதை மாற்ற முடியுமா, மாற்றத்தான் இயலுமா என்று கேட்பது போல ராமருக்கு தெரியும் 16 ஆண்டு காலம் வனவாசத்தின் மூலமாகத்தான் தான் எடுத்த அவதார நோக்கத்தை நிறைவேற்ற முடியும் என்று. கிருஷ்ணனுக்கு தெரியும் இந்த யுத்தம் நடக்கும், யுத்தத்தில் தான் பகவத்கீதையை உபதேசிக்க போகிறோம் என்று. ஆகையினால் இந்த உலகத்தில் இறந்த காலத்தையோ நிகழ்காலத்தையோ எதிர்காலத்தையோ நம்மால் மாற்றி அமைக்க முடியாது. மாற்றி அமைப்பதற்கு நமக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. நிகழ்வதை ஏற்றுக்கொள்ளத்தான் முடியும். ஆகையினால் இந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் கூட, ஹே அர்ஜுனா, நீ யுத்தம் செய்ய வேண்டும், கவலை கொள்வது சரியல்ல என்கின்றார். ஹரியோம்.